ஹலோ ஆல், வெல்கம் டு ரோசாரி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம எம்போஸ்ட் டபுள் கலர் லோடிங் ஸ்டிச் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் பைப்பிங் த்ரெட் இல்லை எம்போஸ்ட் த்ரெட். ஓகேயா, டபுள் கலருங்கிறதுனால டபுள் கலர் சில்க் த்ரெட் நம்ம எடுத்துக்கணும். காட்டன் த்ரெட்டு, பைப்பிங் த்ரெட்டை நம்ம ஜிக்ஸாக் போட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக, ஃபேப்ரிக் க்ளூ, கட்டர் ஆர் சிசர், நீடில் நீங்கள் 2 நீடில் எடுத்துக்கோங்க. த்ரெட் நீடில் நீங்கள் அயன் நீடில் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்லை துலிப் நீடில் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, உங்களோட விருப்பம்தான். இன்னொன்று, நம்ம டபுள் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுறதுனால அதை ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு இன்னொரு நீடில் வேணும். அது பீட் நீடிலாக இருந்தாலும் சரி, இல்லை த்ரெட் நீடிலாக இருந்தாலும் சரி. ஓகேயா, அது வேணும். அப்புறமா கிளாஸ் மார்க்கிங் பென்சில் எடுத்துக்கோங்க, இல்லை நார்மல் பென்சில் எடுத்துக்கோங்க. ஓகேயா, அடுத்து ஆல்ரெடி நம்ம நாடா சொன்னோம்ல, அதை கொஞ்சம் நம்ம எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே போல் நீங்கள் எம்போஸ்டு பைப்பிங் த்ரெட்டை 2 த்ரெட், ஓகேயா, 2 த்ரெட்டை லைனாக ஒட்டிக்கோங்க, சேர்த்து ஒட்டிக்கோங்க, ஏன்னா திக்னஸ்க்காக. ஓகேயா, அதுக்கப்புறமா இங்கே இந்த பிசர் போல் இருக்குதுல்ல, இது உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே வேண்டான்னா என்ன பண்ணுங்கள், ஃபேப்ரிக் க்ளூ லைட்டாக நீங்கள் அதில் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணி ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டா அது அப்படியே ஒட்டிக்கும், எல்லா த்ரெட்டும் சேர்ந்து. அப்போ பிசுறு வராது. 2 சைடும் அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இப்படி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு ஒரு ஸ்கொயர், ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கோங்க அதை சுற்றி. ஓகே, எதுக்காக ரெக்டாங்கிள் போட சொல்கிறேன்னா, பிகினர்ஸ் நமக்கு கரெக்டாக வராது, அதுக்காக தான். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனப்புறம் நமக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்ட கூட தேவையில்லை. நேராக அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஜிக்ஸாக் போட்டு அப்படியே பண்ணிக்கலாம். ஓகே, பிகினர்ஸாக இருக்கும்போது நீங்கள் இப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சுற்றி ஒரு லைன் போட்டுட்டு அதில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நீட்டாக வரும். ஓகேயா, ஃபஸ்ட்டு இந்த பைப்பிங் த்ரெட்டை காட்டன் த்ரெட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு தெரியும் ஜிக்ஸாக் எப்படி போடணுன்ட்டு, ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேயா, அதே போல் ஃபுல்லாக ஜிக்ஸாக் போட்டுருங்க. ஓகே, இந்த கார்னர் இருக்குல்ல, அதை எதுக்காக நம்ம டபுள் பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம இதை டபுள் கலரில் எம்போஸ்டாக பண்ணுறோம். ஓகே, அதுக்காக தான் நம்ம டபுள் கலர் யூஸ் பண்ணுறது. அதாவது டபுள் த்ரெட்டு கொஞ்சம் திக்காக தெரியணுங்கிறதுக்காக நம்ம டபுள் த்ரெட்டு யூஸ் பண்ணுறோம். சிங்கிளாக உங்களுக்கு ரொம்ப திக்காக வேண்டாம், நமக்கு கொஞ்சம் மினிமலாக ஒரு திக்னஸ் போதும்னா நீங்கள் ஒரு த்ரெட்டே யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது அழகாக எஃபெக்டிவ் இருக்காது. இந்த டபுள் கொஞ்சம் திக்னஸாக இருந்துச்சுன்னா, ஓகே, பைப்பிங் த்ரெட் இல்லை உங்களுக்கு திக்காக கிடச்சுன்னா நீங்கள் ஒரே ஒரு த்ரெட்டு மட்டும் வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டபுள் த்ரெட் போடுறது தான் உங்களுக்கு அழகாக இருக்கும். உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போதே தெரியும். ஓகே, சுற்றி ஜிக்ஸாக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு காமிக்கிறேன். ஜிக்ஸாக் கொடுக்குறது எதுக்குன்னா, இது ரொம்ப ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக. ஓகேயா, தெரியும், ஸ்லோவாக தான் போகிறேன். ஜிக்ஸாக் எப்படி போடுறேன்னு பார்த்துக்கோங்க. பக்கத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அழகாக இருக்கும். இது வெளியே தெரியாது நம்ம ஜிக்ஸாக் கொடுக்குறது. எதுக்காகனா ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக தான் கொடுக்குறோம். ஓகே, நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் நமக்கு. லாஸ்ட்டில் வரும்போது இந்த பிசுறு இருக்கிறது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு 2-3 ஸ்டிச் அதில் கொடுத்துடணும். கொடுத்துட்டோன்னா நமக்கு வெளியில் பிசுறு தெரியாது, அப்படியே உள்ளே போயிடும். ஏன்னா மேலே நம்ம சில்க் த்ரெட் வச்சு தான் கொடுப்போம். ஓகே, கொடுத்துட்டு எண்ட் நாட் போட்டுருங்க. இது நான் ஸ்டார்ட் பண்ணுறத பார்த்துக்கோங்க. எப்படியும் அரை இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க போட்டுட்டு. எதுக்காகனா அப்போ தான் நீட்டாக நமக்கு கிடைக்கும். ஓகே, டபுள் கலர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அந்த சைஸ் நீட்டாக அழகாக வரணுன்னா கவுண்ட் பண்ணி போட்டுட்ருக்க முடியாது. அதனால் நம்ம மார்க் பண்ணி வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். எப்படி ஸ்டார்ட் பண்ணால், இந்த கார்னரில் ஃபஸ்ட்டு நீங்கள் நீடில் குத்துங்க. ஓகே, எப்போவுமே 90 டிகிரியில் நீடில் குத்துங்க. நான் திரும்ப சொல்கிறது 90 டிகிரியில் குத்துங்கன்ட்டு. பட் நீங்கள் திரும்ப எனக்கு ஸ்டிச் வரலன்னு சொல்கிறீங்க. ஓகே, 90 டிகிரியில் குத்திட்டு நீங்கள் இது பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போடுங்க. ஓகே, ஒரு செயின், அது பக்கத்துலேயே ஒரு ஷார்ட் செயின் போட்டுருங்க.
ஓகேயா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது என்ன பண்ணுங்க, இதுக்கு நேரம் மேலே ஓகேயா, மேலே நீங்கள் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த லைனில் மேலே பார்த்து நீங்கள் லாக் கொடுக்கணும். ஓகே, லாக்னா ஒரு ஷார்ட் செயின், குட்டி செயின், அவ்வளோதான். ஓகே, அடுத்து எடுத்துகிட்டு திரும்ப கீழே வரீங்க. இதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே லாக்கு. ஓகே, இங்கே பார்க்கும்போது கீழே, இங்கே பார்க்கும்போது இவ்வளோ இடத்துக்குள்ளேயும் போடும்போது மேலே மேலே லாக் போடணும். பார்த்துக்கோங்க, ஸ்டிச்சை கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறது கவனமாக கேளுங்க, ஏன்னா இதில் உங்களுக்கு டவுட்டு வரும், அதுக்காக தான். அதுக்கப்புறமா நீங்கள் கிளாஸில் திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கக்கூடாது. நீங்கள் இதிலே கரெக்டாக புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே கீழே லாக் போடுறோம். ஓகே, எல்லாம் மேலே போகும்போதும் ஒரு லாங் செயின் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் குட்டி லாக் போடணும். ஓகே, எந்த லாங் செயின் போட்டாலும் லாக் போடணும் நமக்கு. அதுபோல் கீழே வரும்போது லாங் செயின், பக்கத்தில் லாக். ஓகேயா, மறுபடியும் பாருங்கள், நான் மெதுவாக தான் சொல்லி கொடுக்குறேன். அதே போல் இங்கே போடும்போது உள்ளே இருக்கிற பைப்பிங் த்ரெட்டு வெளியே தெரியக்கூடாது. நீங்கள் ஏன்னா தானே சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிவிட்டு மேலே மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. கேப் விட்டு விட்டு, கேப் விடாமல் நீங்கள் பண்ணுங்க. கேப் விட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற பைப்பிங் த்ரெட்டு தெரியும். ஓகேயா, ஸோ அதனால் அதையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிடணும். மேலே போகும்போது மேலே லாக்கு, இங்கே கீழே வரும்போது இங்கே கீழே லாக். ஓகேயா, கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த கார்னர்லலாம் வரும்போது கார்னரில் போட்டு முடிச்சிருவோம். முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா மேலே லாக் போடுறோமா, போட்டுட்டு கீழே வரோம். கவனமாக பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நீங்கள் ப்ரைடல் ஸ்டிச்லலாம், ப்ரைடல் ப்ளவுஸ்லலாம் அழகாக போடலாம். ஓகே, இங்கே இப்போ போகும்போது என்ன பண்ணணும், நீங்கள் இதில் லாங் செயின் போடுறீங்க, போட்டுட்டு இங்கே மேலே ஓகே மேலே லாக் செயின் கொடுக்கணும். கீழே இல்லை, மேலே. இங்கே கீழே வரீங்க. ஓகேயா, இங்கே மேலே போகிறீங்க, பார்த்துக்கோங்க. நான் இது தான் உங்களுக்கு கவனமாக பார்க்கணுன்னு சொன்னது, கவனமாக பார்த்துக்கோங்க. இங்கே லாங் செயின் போட்டுட்டு இங்கே மேலே லாக்கு கொடுக்கணும். ஓகே, மறுபடியும் இங்கே கீழே வரோம், லாங் செயின், கீழே லாக். ஓகே, மறுபடியும் பாருங்கள், இங்கே மேலே ஸ்டிச் பண்ணுறோம், அதுக்கும் மேலே தான் லாக்கு கொடுக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் இங்கே வந்து 1 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணீங்கல்ல, அதை விட நீங்கள் 1/2 இன்ச் மார்க் பண்ணதை விட இங்கே வந்துட்டீங்கன்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரும். ஓகே, அந்த டவுட் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம பண்ணும்போது நம்ம நிறைய, அதாவது இந்த மேலே இங்கே 1 இன்ச், அதாவது 1/2 இன்ச் எது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகே, அப்போது கொஞ்சம் கீழே வரைக்கும் தான் வரும். அதை மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டாம், இங்கே மேலே போகுதே, இங்கே 1 இன்ச்சுக்கு மேலே போகுதுன்னு பார்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு பண்ணும்போது இங்கே ஓகே, இங்கே 1 இன்ச் வரைக்கும் வரணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சிங்கிள் த்ரெட் வந்தோன்னா அதை விட்டுட்டு திரும்ப டபுள் த்ரெட்டாக எடுத்து போடணும். ஓகே, நீங்கள் சிங்கிள் த்ரெட்டை அப்படியே ஸ்டிச் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு ஆஃப்க்கு மேலே நம்ம போகும்போது பக்கத்தில் உங்களுக்கு வரல, இல்லை ஒரு சில இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு இந்த நடுலலாம் கொஞ்சம் கேப்பு தெரியுதுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எதனாலனா நம்ம இதுக்கு மேலே இன்னும் ஸ்டிச்சு கொடுப்போம். ஓகேயா, அதனால் நீங்கள் அது கவலைப்பட வேண்டாம். எனிவே நீட்டாக பண்ண பாருங்கள். நீட்டாக பண்ணுறதுல ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துச்சுன்னா அதுக்காக ஒரி பண்ண வேண்டாம். ஸ்டிச்சிங்கை மட்டும் கரெக்டாக அழகாக கொண்டு போகணும். இது நீங்கள் டபுள் கலர் வாரது இல்லை ட்ரிபிள் கலர் வாரது அந்த மாதிரியெல்லாம் உள்ள இடங்களில் நம்ம இதை கான்ட்ராஸ்டாக யூஸ் பண்ணோன்னா, இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணோன்னா நீட்டாக அழகாக வரும். ஓகேயா, இப்போ இந்த லைன் வரைக்கும் நம்ம போட்டுட்டோம். உங்களுக்கு அது தெரியலை, நான் அதை மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு போட்ட லைனு ஓகேயா, இதில் இதில் இல்லை இதில் இதில் சேம், இங்கே 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 இங்கே
இங்கே. ஓகே, இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. அதே போல் அழகாக மார்க் பண்ணி வச்சுட்டு நம்ம பண்ணணும். ஓகே, இப்போது என்ன பண்ணணும்னா இது வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஓகே, இன்னும் ஒரு ஸ்டிச் கூட கொடுக்கலாம். ஓகே, கீழே வந்துட்டு ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின். ஓகே, கொடுத்துட்டு இங்கே ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த த்ரெட் இருக்குல்ல, இந்த த்ரெட்டை இப்படி கொஞ்சம் நீளமாக எடுக்கணும் இந்த இடத்துல. ஓகே, கொஞ்சம் நீளமாக எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டு விட்டுறணும். ஓகே, இதை அப்படியே குத்தி வைக்கிறதுக்கு ஒரு நீடில் எடுத்து, அதுக்காக தான் உங்கள்கிட்ட நான் ஒரு நீடில் கூட எடுத்துக்க சொன்னேன். இதை இப்படியே வச்சு அது அப்படியே இருக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடணும். ஓகேயா, உங்களுக்கு தெரியுதா? இந்த நூல் நமக்கு சிக்காமல் இருக்கிறதுக்காக, அதுக்காக தான் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை போல் நீங்கள் குத்தி வச்சிடுங்க. முடிஞ்சதில்ல அந்த இடத்துல இருந்து நம்ம அடுத்த கலர் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேயா, இதை கொஞ்சம் நீளமாக எடுத்துட்டு இந்த தொடங்கணும்ல அந்த பக்கத்தில். ஓகே, அதில் ஒரு லாங் செயின் போட்டுட்டு என்ன பண்ணணும்னா மேலே ஷார்ட் செயின், அதாவது லாக்கு. ஓகே, அதுக்கு மேலே தான் நம்ம லாக் போடணும். அதே போல் இங்கே கீழே வரும்போது லாங் செயின் கீழே லாக்கு. ஓகேயா, கவனமாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கலர் போடும்போது இந்த சைடில் மேலே லாக் போட்டோம், இங்கே வந்து கீழே லாக் போட்டோம். பட் இந்த டபுள் கலர் அடுத்த கலர் யூஸ் பண்ணும்போது இந்த சைடு கீழே லாக் போடுவோம், இந்த சைடு வரும்போது மேலே லாக் போடுவோம். ஓகே, கவனமாக பார்த்துக்கோங்க. இங்கே லாங் செயின் போடுறோம். 90 டிகிரிலே நீங்கள் பஞ்ச் பண்ணுங்கள், நீட்டாக வரும். உங்களுக்கு வீடியோ எனக்கு மூவ் ஆச்சுது, ஷேக் ஆச்சுது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டில் உள்ளது ரெக்கார்ட் ஆயிருக்கா என்னன்னு தெரியலை, பார்த்துக்கோங்க. இங்கே வரும்போது லாங் செயின் ஷார்ட் செயின் வந்து லாக் வந்து கீழே பார்த்து போடணும். ஓகேயா, மறுபடியும் எடுக்கிறீங்க, த்ரெட் இங்கே கொண்டு வரீங்க, இங்கே பஞ்ச் பண்ணிவிட்டு லாக் வந்து மேலே போடணும். கவனமாக இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், நீடில் பிடிச்சிருக்குது நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சரிச்சு பிடிச்சிருக்கேன். ஓகே, வீடியோக்காக. பட் போடும்போது நம்ம நேராக 90 டிகிரியில் வச்சு போட்டால் மட்டும்தான் நீட்டாக வரும். பார்த்துக்கோங்க. இந்த லாக் செயின் வந்து கீழே பார்த்து வரும், மேலே போகும்போது இங்கே மேலே. ஓகே, இப்படியே நீங்கள் ஃபுல்லாக பண்ணணும். உங்களுக்கு இந்த கார்னர்ஸ் பார்க்கும்போதே தெரியும். ஓகே, அந்த லைனை விட்டு மூவ் பண்ணிடாதீங்க, லைன்லே பண்ணுங்க. அப்போ தான் நீட்டாக ஃபினிஷிங் வரும். எப்போவுமே கார்னர்ஸ் எல்லாம் கரெக்டாக அழகாக வரணும். அதில் எந்த இதுவுமே நீங்கள் சரி அடுத்த லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம், நம்ம லாஸ்ட்டில் அவுட்லைன் கொடுக்கும்போது அதை சரி பண்ணிக்கலான்னு எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க. நீட்டாக பண்ணும்போதே நீட்டாக பண்ணிவிடுங்க, அழகாக வரும். ஓகேயா, த்ரெட்டு சிக்கிக்கிச்சுன்னா அது கூட போராடிட்டு இருக்காதீங்க. அதை கழட்டிட்டு அந்த நூலை பிரிச்சுட்டு அடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. வீடியோலே எல்லாம் நீட்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு இன்னும் சொல்லி கொடுப்போம். ஓகே, பட் வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள், பார்த்துட்டு டவுட் கேளுங்க. இப்போது இந்த செயின் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் கொண்டு வரணும்னா இதில் நம்ம 2 மார்க்கு. ஓகே, ஃபஸ்ட்டு மார்க் ஒன்று மார்க் பண்ணியிருந்தோம், அடுத்த மார்க்கு ஃபஸ்ட்டில் நம்ம 1 சென்டிமீட்ரு. ஓகே, 1 சென்டிமீட்ரு இல்லை 1 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச் ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு மார்க்கிங் நம்ம வச்சுருக்குறோம். ஓகே, இப்போது இந்த ஒயிட் கலரை 2 இதுக்கு இட வரைக்கும் கொண்டு வரணும். இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் வரணும். ஓகே, அப்போ தான் நம்ம இங்கே வந்து அடுத்த ப்ரௌனை ஸ்டார்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து முடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ ட்ரையாங்கிளாக நமக்கு தெரியும் எம்போஸ்ட்டு. அப்போது டபுள் கலர் அழகாக ஈஸியாக தெரியும். அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க மார்க் பண்ணும்போது. ஓகே,
இதை நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்டில் சொல்லி தந்தது போல தான் மேலே லாக் போட்டு எடுக்கணும். இதில் வீடியோ வந்து நிறைய லென்த் ஆகும், அதனால் நான் கொஞ்சம் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். லாஸ்ட்டாக இங்கே வரைக்கும் கொண்டு வந்து முடிக்கணும். ஓகேயா, இவ்வளோ தூரத்துக்கு வரணும். 2 லைன் வந்தால் தான் நம்ம அழகாக மார்க் பண்ணி அந்த ட்ரையாங்கிள் ஷேப் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். மேலே லாக் போட்டுக்கோங்க. லாக் போட்டு இதை இந்த சைடில் நீங்கள் கொஞ்சம் தூரமாக பஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அந்த த்ரெட்டை அப்போ மிங்கிள் ஆகாது, 2 இது மிங்கிள் ஆகாது. ப்ரௌன் கலர் போட்டிருந்தோம்ல, அதை என்ன பண்ணணும்னா நம்ம இங்கே ஓகே இந்த 2வது லைன் இருக்குதுல்ல, இங்கே கொண்டு வரணும். அதாவது இந்த 2 லைனுக்கு நடுவில். ஓகே, அப்போ தான் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ இது வரும்போது நம்ம கீழே தான் லாக் போடணும். ஓகே, மறுபடியும் இங்கே மேலே போகிறோம், இங்கே மேலே லாக் போடணும். இது மட்டும் மறந்துடாதீங்க, கரெக்டாக ஞாபகம் வச்சு நீங்கள் போடணும். ஓகே, நூல் பிரிஞ்சதுன்னா எடுத்துட்டு திரும்ப பண்ணுங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, இந்த நூல் அந்த நூல் கூட மிங்கிள் ஆகிறதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக கேர்ஃபுல்லாக போடுங்க, ஈஸியாக இருக்கும். இங்கே வரும்போது கீழே லாக். இதே போல தான் ஃபுல்லாக பண்ணணும். ஓகே, மெத்தட் இது தான். கொஞ்சம் கூட போட்டுட்டு காமிக்கிறேன். சரிங்களா, அந்த த்ரெட்டு கூட மிங்கிள் ஆகிறது சான்சஸ் இருக்குது. ஸோ மெதுவாக கேர்ஃபுல்லாக பண்ணணும். அந்த நூல் சேர்ந்து வராமல் பார்த்துக்கோங்க. பிடிச்சி இழுத்துடக்கூடாது, இழுத்தா அந்த நூலும் சேர்ந்து அறந்துடும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது, அங்கங்கே தூக்கிட்டு இருக்கிறது போல் இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக தான் சொல்லித்தரேன், அதனால் கவனமாக பாருங்கள். கவனமாக பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச் போடுங்க. ரொம்ப ஈஸி, பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும், அவ்வளோதான். லைனை மாற்றிடாதீங்க, லைன்லேயே போங்க, அப்போ உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ இதில் ஒரு ட்ரையாங்கிள் வந்திருக்கு பார்த்தீங்களா, இப்படி தான் அங்கேயும் எங்கேயுமா வரும். அந்த எண்டு ஸ்டார்டிங்கும் நீங்கள் எப்போவுமே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, ட்ரையாங்கிள் அழகாக நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்டிச்சும் சரி, அதை நீங்கள் ஒரு ப்ளவுஸில் போட்டிங்கன்னாலும் அது வந்து அழகாக கிராண்ட் லுக்கு கொடுக்கும். எப்போவுமே நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது அவுட்லைன் கொடுப்போம். அவுட்லைன் நம்ம எது வேணாலும் கொடுத்துக்கலாம். டபுள் கலர் கொடுக்குறனால நீங்கள் ஜரி த்ரெட்டு கொடுக்குறது நல்லாயிருக்கும், இல்லைன்னா அதே கலர் த்ரெட்டு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதே போல் நீங்கள் ஃபஸ்ட் நான் சொன்னது போல் ஃபுல்லாக பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நான் இது முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். லாஸ்ட் எண்டில் எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். இப்போது இது வரைக்கும் முடிச்சிட்டேன். ஓகே, இந்த மார்க்கிங் வரைக்கும் முடிச்சுட்டு என்ன பண்ணணும், இதை அப்படியே கொஞ்சம் தள்ளி ஸ்டிச் போட்டு, ஏன்னா சும்மா நம்ம எண்ணெய் போட்டுட்ருக்க வேண்டாம், அதுக்காக தான். ஓகே, அப்படியே ஸ்டிச் போட்டு நீடில் குத்தி விட்டுருங்க. அடுத்த கலர். ஓகே, அடுத்த கலரை எங்கே ஸ்டிச் பண்ணணும், நம்ம அந்த லைன் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் இதே போலே ஃபுல்லாக பண்ணணும். இப்போ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு க்ரியேட் ஆச்சா, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு க்ரியேட் ஆச்சு. ஓகே, இது ஒரு கலர், இது ஒரு கலர், அப்படியே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. லாஸ்ட்டாக வரும்போது பார்த்துக்கோங்க எப்படி பண்ணுறேன்ட்டு. இப்போ இந்த லைன் நம்ம போட்டிருக்கோம்ல, அந்த லைனில் லாஸ்ட்டில் வரும். ஓகே, லாக் சைன் போட்டுட்டு ஓகே, திரும்ப இங்கே குத்துறோம் கார்னரில், லாக்கை இங்கே கீழே போடணும். ஓகே, இங்கே இருக்கும்போது இங்கே கீழே போடணும்.
இங்கே மேலே போடுங்க லாக்கு. இங்கே கீழே. ஓகே, நம்ம அந்த சைடில் போகும்போது மேலே மேலே போட்டோம். இந்த ஒரு டைரெக்ஷன் மட்டும் பார்த்துட்டு அப்படியே போடுங்க. மாற்றி போட்டால் என்ன ஆகும்னு கேட்பீங்க. மாற்றி போட்டாலும் பிரச்சனை இல்லை. பட் ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்குன்னா இதே போல் போட்டோன்னா நீட்டாக கிடைக்கும். ஓகே, இப்போது லாஸ்ட்டாக வந்துட்டோம். ஓகே, இதை எண்ணாட் போட்டுருவோம். எண்ணாட் போட்டு முடிச்சுட்டு ஓகே, இதை எண்ணாட் போட்டோம். இப்போ இது பார்க்கும்போது இந்த கார்னர் வந்து கரெக்டான ஃபினிஷிங் ஆகலை. அப்படி தானே, இங்கே எல்லாம் ட்ரையாங்கிளாக வருது. பட் இந்த சைடு மட்டும் இப்படி இருக்குது. அப்போ இதை என்ன பண்ணணும்னா நம்ம மறுபடியும் இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம ப்ரௌன் கலரை கொஞ்சம் கொடுக்கணும். அடுத்த கலர், அதாவது டபுள் கலர் இருக்குதுல்ல, அதை கொஞ்சம் கொடுத்துட்டோன்னா நீட்டாக அழகாக இருக்கும். ப்ரௌன் கலரை கொண்டு வந்து ட்ரையாங்கிள் போல் மூடிக்கணும். ஓகே, அப்போ இந்த கார்னருக்கு ஸ்டிச்சை கொண்டு வரணும். இந்த கலர் மேலே போகும்போது நம்ம இங்கே மேலே லாக் போடுவோம். கார்னர்லேருந்து பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஓகே, தனியாக கலண்டு வந்துச்சுன்னா இங்கே லாக் போடும்போது இங்கே மேலே போடுங்க. ஓகே, போகும்போது இங்கே இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும். சப்போஸ் உங்களுக்கு இடையில ஏதாவது பிசுறு வந்துச்சு, நீட்டாக பண்ணுறீங்க, திடீர்னு ஏதாவது பிசுறு வந்துச்சு, உள்ளே இந்த நூல் இதாச்சுன்னா அதை நூலை உள்ளே விட்டுட்டு நீங்கள் லாஸ்ட்டு முடியுங்க. ஓகே, அதை மேலே வர்றது போல் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணக்கூடாது. அடுத்த ஸ்டிச் பண்ணும்போது அந்த நூலை உள்ளே விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது மேலே வரணும். ஓகே, அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ கரெக்டாக அழகாக வரும். லாஸ்ட்டில் எண்ணாட் போட்டு முடிச்சிருங்க. இப்போ என்ன பண்ணலாம், இதே த்ரெட்டாலேயே நீங்கள் இங்கே இந்த சைடு ஃபுல்லாக இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் இந்த கலராலே அவுட்லைனும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜரி த்ரெட்டால் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பீட்ஸால் அவுட்லைன் கொடுக்கலாம். ஓகே, எது வேணாலும் நீங்கள் அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணலாம். உங்களுக்கு அவுட்லைன் கொடுத்து காமிக்கிறேன். இப்போ நம்ம அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டோம். ஓகே, இதே போல் அவுட்லைன் நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். ஜரி த்ரெட்லேயும் கொடுக்கலாம், இல்லை சில்க் த்ரெட்லேயும் கொடுக்கலாம், பீட்ஸ்லேயும் கொடுக்கலாம், ஸ்டோன் செயின்லேயும் கொடுக்கலாம். எது உங்களுக்கு விருப்பமோ அதில் கொடுக்கலாம். ஓகே, அவுட்லைன் கொடுத்து நீங்கள் முடிக்கணும். ஹோம்ஒர்க் வந்து உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன யூனெக். ஓகே, சின்ன யூனெக் வரைஞ்சி அதில் நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு. நல்லா கற்றுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.